கட்டி பில்லு கணக்கெல்லாம் பார்க்கணும். கணக்கு புத்தகத்தை எடுத்துட்டு வா. பாத்தியா, உன் கணக்கு வேற மாதிரி இருக்கும், கொப்பை கணக்கு வேற மாதிரி இருக்கு. என்ன மாமா நேர காலம் தெரியாம பேசிட்டு இருக்கேன். அந்த பொண்ணை வேற அங்க விட்டு வந்திருக்கேன். எனக்கு கைய ஓடல கால ஓடல. ஏதாவது ஐடியா கொடு மாமா. ஐடியா எல்லாம் கிடையாதா? என்னைக்கு இந்த குடும்பத்துல வாக்கப்பட்டனோ அன்னைக்கு இந்த மூணு எல்லாம் வத்தி போச்சு. ஏதாச்சும் நீ ஐடியா சொல்லு. என்ன மாமா எனக்கு உன்னை விட்ட வேற யார் இருக்கு? ஏன்னா யோசனை சொல்லு ப்ளீஸ். இப்படியே சொல்லி 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 என் ஜோலியை முடிச்சு விட்டீங்கடா. என்கிட்ட ஐடியா எல்லாம் கிடையாதா? நீ சொன்னா நான் ஓகே பண்றேன்னு சொல்றேன்ல. ஐடியா வந்துருச்சு, ஐடியா வந்துருச்சு. என்ன சொல்லு சொல்லு. உங்ககிட்டவே சொல்லுவா, நான் ஸ்ட்ரைட்டாவே சொல்லிக்கிறேன். அப்பா வைக்க போறதுக்கு போனதுல உடம்பெல்லாம் ஒரே அரிப்பு. நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன். ஐடியா வராது. அப்ப வைக்க பொருள் இருக்கிறதுக்கு நீ குளிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? மாமா குளிக்கிறேன்னு சொன்னது மட்டும் தான் நான். ஆனா குளிக்க போறது நீ. என்ன குளிக்கிறதுமா நான் டூப்பு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உள்ள போய் நான் குளிக்கிற மாதிரி நீ அப்பாவை சமாளிச்சுக்கோ. நான் கொண்டு போய் மஞ்சு விட்டு சமாளிக்கிறது தானே அந்த பிரவியே எடுத்திருக்கேன். டேய் டேய் சக்தி, சீக்கிரம் வந்துடுறா. நாள் கணக்குல விட்டுட்டு போயிடாத. உங்க அப்பனுக்கு காப்பி குடிச்சவன கக்குசு வரும், யூரின் வரும். அப்புறம் கண்ட நேரத்துல வந்து கதவை தட்டி போடுவது நான் மாட்டிக்கிறேன். லட்சுமி ஒரு கப்பு காஃபி கொடு. காதல சரியா பாத்ரூம் போல. சொல்லி வாய் மூடல, உடனே வைக்குது பாரு ஆப்பு. ஐயோ இந்த கக்கு சேர்ந்தாலும் எப்பவும் தட்ட போறானோ. சபாடா. அட பாவி மனுஷா, என்ன மாநாடா நடக்குது? கக்கசுக்கு முன்னால கடையை போட்டு உட்காந்துட்டா மனுஷன். குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேறு. குத்தண்டா குத்தண்டா. சக்தி, என்னடா குளிக்க போறான்னு சொன்ன தண்ணி சத்தத்தையே காணோம். சத்தம் தானே கொடுக்குறேன். சத்தம் கொடுத்தா நம்புவீரோ? கொன்னியா. என்னடா குளிக்கிற? தண்ணி எல்லாம் உடம்புல படாம நேரா தரையில கொட்டுது. கக்கசு முன்னால உட்காந்து நாட்டாமையா பண்ணிக்கிட்டு இமிச்சு படிச்சவனே. சக்தி, ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு மேட்டர் பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா மறந்து போகுது. ஏதோ பரம ரகசியம் போல் இருக்கு. நம்ம அக்காளுக்கு தெரியாம இந்த புறான பாப்போம். அந்த வெட்டி பயில இருக்கானே, அதாண்ட உங்க மாம கருதல பையன். அவன் கூட சேராத. கெட்டு குட்டிச்சவராய் வீணா போயிருவேன். உங்க அம்மால ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டு வரும்போது இலவச இணைப்பு மாதிரி கூடவே ஒட்டிக்கிட்டு வந்துட்டான். நானும் எவ்வளவோ திட்டி பாக்குறேன். ரோசமே வரமாட்டேங்குதுடா. மச்சினேங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம சின்ன பையன் சொல்லி கேவலப்படுத்த நினைக்கிறான் பாரு மனுஷன். வீட்டை விட்டு விரட்டி விட்டாலாவது உருப்படுவான்னு பார்த்தா பண்ணாட போக மாட்டேங்கிறானே. ஐயா ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கங்க. அதையே அனுபவிச்சு சொல்றேன். எந்த காரணத்தை கொண்டும் அக்கா தங்கச்சியை கட்டி கொடுத்த வீட்டுல ஒருவேளை சோத்துக்கு மேல கைய நினைச்சிடாதீங்க. மானத்தை வாங்கிடுவாங்க, கேவலப்படுத்திடுவாங்க. எவ்வளவு நேரம்டா குளிப்பீங்க? சக்தி, உங்க அம்மாளுக்கு தெரியாம நான் நீ சேர்ந்து பெரிய ஒரு பிளான் போட்டு. இது என்ன திட்டம்? உங்க மாமன் இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுரும். முடியலன்னு வச்சுக்க. சரி, சோத்துல வசத்த வச்சிட வேண்டியதான். அட பஞ்சமகா பாவிகளா, எவ்வளவு பெரிய திட்டம்! இது தெரியாம இந்த வீட்டுல வெகுளித்தனமானடா இருந்துட்டேன். இனி மேல இந்த மீச்சக்காரன்ட்ட ரொம்ப சுதாரி பார்க்கணும்பா. மஞ்சு சரி மஞ்சு, நம்ம இனிமே இங்க சந்திக்க வேண்டாம். வேற எங்க? செவ்வாய் கிரகத்திலயா? ஏன் மஞ்சு டென்ஷன் ஆகுற? போதுங்க நம்ம காடு மேடு சுத்தினதெல்லாம். சக்தி, கல்யாணம் பண்ணிக்கலாமா? கல்யாணமா? ஏன் வேணாமா? வேணும் தான். அப்போ உங்க அப்பா கிட்ட சொல்லி பேசுங்க. எது? அப்பா கிட்டயா? அது சரிப்பட்டு வராது. நான் வேணா எங்க மாமா கிட்ட சொல்லி ஒரு ரூட்ட போடுறேன். ஏன்னா அந்த ஆள் தான் கரெக்டா செட்டப் பண்ணி வைப்பாரு. உங்க அம்மா செடிக்கெல்லாம் தண்ணி வச்சுக்கிட்டு போய் நான் சொன்ன மாதிரி சொல்லி ஓடு. நான் போணுமா? அப்ப நீ பேசுறேனே, இப்ப என்ன போக சொல்ற? என்ன மாமா? போடா, நான் வருவேன்ல. போடா. வரணும். வர்றேன் போடா. அம்மா என்னடா? நான் உனக்கு ஒரே ஆம்பளை புள்ள தானே, தாய்க்கு தலைமகன் தானே. நான் குடியிருந்த கோயில் நீ தானே. ஆமா, தாய்க்கு தலைமையன் குடியிருந்த கோயில் எங்க விட்டு புள்ள நாடோடி மண்ண. ஏன்டா இப்ப போய் எம்ஜிஆர் படமா சொல்லிட்டு இருக்க? மேட்டுக்கு வா. என்ன மாமனும் மருமகனும் சேர்ந்து நேக்கா வலை விரிக்கிறீங்க? என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்லக்கா, சின்ன ஒரு பிரச்சனை. நெளிற நான் நெளிஞ்சு என்ன பண்ண சொல்றா? சொல்லு. அது வந்துமா, நீ என் செல்ல அம்மா தானே. நல்ல அம்மா இருக்கு. நானே சொல்றேன்க்கா.
நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன். என்னடா சொன்ன? என்ன தைரியம் உனக்கு? வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சா? நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேனா? என்ன 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 கட்டிட்டு அடிக்க வர்ற? என்ன வார்த்தை நான் பேசுறேன்? இந்த குடும்பத்துல இருந்து இப்படி ஒரு வார்த்தை பேசலாமா? மாமாக்கு தெரிஞ்சது வெட்டி போட்டு வர. நீ ஆஞ்சநேய பக்தன் தானே? ஐயோ அதை நான் சொல்லலக்கா. நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன்னு உன் புள்ள உன்கிட்ட சொல்ல வரான்னு சொன்னேன். ஐயோ 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 நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ அப்பா வந்துருவாருமா. ஏன் இப்படி இருக்கா? என்ன நடந்துச்சு? என் புள்ள ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டானே. அப்பா கிட்ட மாட்டி விடுறேன். அவன் கொலையா பண்ணிட்டான். கொலை பண்ண கூட உங்க மாமா விட்டுருவாருடா. இந்த மேட்டர் தெரிஞ்சது வெட்டியே போட்டுருவாரு. என்னையமா? என்னம்மா நீ அவ ரொம்ப நல்ல பொண்ணுமா, உன்ன மாதிரி அழகா இருப்பாங்க. ஏய் பேசிக்கிட்டே இருக்காத, ஆல்பத்தை எடுத்து காட்டுறான். அந்த பொண்ணை காட்டு. உன்னை இங்க ஆமா ஆமா கவனிச்சுக்கிறேன். இங்க பாரு பாரு ஏய் படத்தை எங்க வச்சு காட்டுற? அதுகிட்ட அவசரத்துல என்ன பண்றேன்னு புரியல. பாரு 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 பாரு. போட்டோ வேற இல்ல, பெருசா போட்டோ. நல்லா பாரு. பொண்ணு அழகாதான் இருக்கா. அப்புறம் என்ன காலையில கல்யாணத்தை பண்ணி வை.